Welcome to Angel TV and Crossfire. ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கும் சிலுவை அக்கினி நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம். Our heart desire is that you will grow in the knowledge and love of Jesus Christ our Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் அன்பிலும் நீங்கள் வளர வேண்டும் என்பதே வாஞ்சை. We are in a series of teaching regarding the last days. கடைசி காலத்தை குறித்து நாம் படிக்கும்போது Today the world is faced with many disasters one after another. இன்றைக்கு உலகம் ஒன்றின் பின் ஒன்றாக அநேக அழிவுகளை சந்தித்து வருகிறது. Climate change, flooding, earthquakes and lawlessness. தட்பவெப்பநிலை மாறுகிறது, அக்கிரமம் பெருகிறது, எங்கு பார்த்தாலும் பூமி எதிர்ச்சிகள் உண்டாகிறது. As the Bible states to us that these will happen before Jesus Christ comes. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. But the most important question is, are you ready to meet him? ஆனால் மிக முக்கியமான கேள்வி, அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? The Bible also say, வேதம் சொல்லுகிறது, the Bible say everyone will give an account of ourselves to Jesus Christ. நம்மை குறித்து ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have been studying about the millennium reign of Christ upon the earth. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருஷ அரசாட்சி குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். There are few questions we need to ask. சில கேள்விகள் நாம் கேட்க வேண்டும். What is it going to be like when Christ reign on earth? கிறிஸ்து பூமியை ஆளும்போது எப்படி இருக்கும்? Where would the center of worship and administration be? மத்திய ஆராதனை எப்படி இருக்கும்? In the last series we talk about what is the millennium. கடைசி தொடரிலே 1000 வருஷம் என்றால் என்னவென்று பார்த்தோம். Number 2 we talk about rule from Mount Zion. இரண்டாவது சியோன் மலையிலே அரசாட்சி செய்வதை பார்த்தோம். Number 3 Jesus will rule with an iron fist. மூன்றாவது இருப்பு கோலால் இயேசு ஆளுகை செய்வார் என்று பார்த்தோம். Number 4 Jesus will reign with righteousness and justice. நான்காவது நியாயத்தோடும் நீதியோடும் இயேசு ஆளுகை செய்வார் என்று பார்த்தோம். Number 5 Jesus will, when he rules, it'll be a time of peace. ஐந்தாவது இயேசு ஆளுகை செய்யும்போது அங்கே சமாதானம் இருக்கும். Number 6 when Jesus rule, there'll be a change in creation. ஆறாவது இயேசு ஆளுகை செய்யும்போது சிருஷ்டிப்பிலே மாற்றங்கள் உண்டாகும். There will be a change in creation and also in the animal kingdom. சிருஷ்டிப்பிலும் மிருகத்துடைய ராஜ்யத்திலும் மாற்றம் உண்டாகும். Today we're going to see number 7. இன்றைக்கு 7வது காரியத்தை நாம் பார்க்கலாம். When Jesus reigned for 1000 years. இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாளும் போது, When Jesus ruled, இயேசு அரசாளும் போது there'll be longevity and prosperity. செழிப்பும் சேமமும் உண்டாகும். We are told from the Bible that those who live in the millennium will live more than 100 years. 1000 வருஷம் அரசாட்சியில் இருப்பவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாய் வாழ்வார்கள். The Bible records it in Isaiah the 65 chapter verse 20. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 20இல் வேதம் அதை சொல்லுகிறது. No more shall an infirm from there live a few days, nor an old man who has not fulfilled his days. For the child shall die 100 years old, but a sinner being 100 years old will be accursed. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்றே எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். Just as today man desire to live a long life. இன்றைக்கு மனுஷன் தீர்க்காயுசாய் வாழ நினைக்கிறான். We know the span of a man's life today is 70 to 80. இன்றைக்கு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 முதல் 80 வரை. A small bracket of people live about 80 to 90, maybe more. கொஞ்சம் பேர் தான் 80 இருந்து 90 வரை அல்லது சற்று அதிகமாய் வாழ்கிறார்கள். But during the reign of Christ in the millennium time, 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியிலே man will live more than 100 years old. மனுஷன் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வான். Not only in longevity but also in prosperity. தீர்க்காயுசு மாத்திரமல்ல, செழிப்பாகவும் வாழ்வான். It will be a time of blessing and prosperity. அது ஆசீர்வாதமான செழிப்பான நாட்களாய் இருக்கும். Bible records it in Jeremiah the 31 chapter verse 12 to verse 14. எரேமியா 31ஆம் அதிகாரம் 12 இலிருந்து 14 வரை வேதம் சொல்லுகிறது. Therefore they shall come and sing in the height of Zion, streaming to the goodness of the Lord, for wheat and a new wine and oil, for the young and the flock and the herd. Their soul shall be like a well-watered garden, and they shall sorrow no more at all. Then shall the virgin rejoice in the dance, and the young man and the old together, and I will turn their mourning to joy, will comfort them and make them rejoice rather than sorrow. I will state the soul of the priest with abundance, and my people will be satisfied with my goodness, says the Lord. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை.
அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. During the millennium there will be prosperity and blessing. 1000 வருஷ அரசாட்சியிலே ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாயிருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். During the millennium, number 8, Israel will be restored. 8வது 1000 வருஷம் அரசாட்சியிலே இஸ்ரவேல் திரும்ப கட்டப்படும். We know at this moment nations in the world desire to destroy Israel. இப்பொழுது தேசங்கள் இஸ்ரவேலை அழிக்க வாஞ்சிக்கிறது. But in the eyes of God, Israel will never be destroyed. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இஸ்ரவேல் ஒருபோதும் அழிக்கப்படாது. During the millennium reign, Israel will be restored to its former glory and experience the greatest glory that she ever had. 1000 வருஷம் அரசாட்சியிலே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முந்தின மகிமையும் அதற்கு மேலான மகிமையும் இஸ்ரவேல் பெற்றுக்கொள்ளும். Israel possessed the land that God had promised to Abraham. ஆபிரகாமுக்கு வாக்குப்பண்ணின தேசத்தை இஸ்ரவேல் சுதந்தரித்துக் கொள்ளும். Jerusalem will be the center of worship for the entire world. எருசலேம் முழு உலகத்திற்கும் ஒரு ஆராதனை மையமாய் இருக்கும். We see this recorded in Zechariah the 14th chapter verse 16. சகரியா 14:16 நாம் அதை பார்க்கிறோம். And it come to pass that everyone who is left of all the nation which come against Jerusalem shall go up from year to year to worship the King, the Lord of hosts, and to keep the feast of tabernacle. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளில் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகை ஆசாரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். In the time of millennium, every man, every woman will go to Jerusalem and worship the King of Kings and the Lord of Lords. 1000 வருஷ அரசாட்சியிலே எல்லா மனுஷரும் எல்லா மனுஷிகளும் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவை எருசலேமிலே வந்து ஆராதிப்பார்கள். Even as we go up to Jerusalem to worship the Lord, நாம் எருசலேம் வரை போய் கர்த்தரை ஆராதிக்கும்போது the Bible also records that King David will be the prince of Israel in the time of the millennium reign. 1000 வருஷ அரசாட்சியிலே தாவீது ராஜா இளவரசராய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. This was spoken by the prophet Ezekiel many years after King David had died. தாவீது மரித்து அநேக வருஷங்களுக்கு பின்பு எசேக்கியா தீர்க்கதரிசியால் அது சொல்லப்படுகிறது. Recorded in Ezekiel the 37th chapter verse 21, 24 to 25. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 21, 24, 25 வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம். Then says to them, thus says the Lord God, surely I will take the children of Israel from among the nation wherever they have gone, and will gather them from every side and bring them into their own land. நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணுவேன். David my servant shall be king over them, and they shall have one shepherd, and they shall also walk in my judgment and observe my statutes and do them. Then they shall dwell in the land that I have given them to Jacob my servant, where your fathers dwell, and they shall dwell there, they, their children, and their children's children forever, and my servant David shall be their prince forever. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். Amen. Amen. Just as the Lord will be the Lord above all, David will become the shepherd for the whole nation. கர்த்தர் எப்படி எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாவாய் இருப்பாரோ அப்படியே தாவீது எல்லா மேய்ப்பருக்கும் மேலான மேய்ப்பராய் இருப்பார். During the 1000 reign of Christ on earth, கிறிஸ்து பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போது number 9, Satan will be bound. 9வது சாத்தான் கட்டப்படுவான். During the millennium, Satan will be bound and cast into the bottomless pit. 1000 வருஷம் அரசாட்சியிலே சாத்தான் கட்டப்பட்டு பாதாளத்திலே தள்ளப்படுவான். As the Bible records in Revelation the 20th chapter verse 1 to verse 3. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 3 வரை வேதம் சொல்லுகிறது. And I saw an angel coming down from heaven, having the keys of the bottomless pit and a great chain in his hand.
And he laid hold of dragon, that serpent of old, who is a devil and Satan, and bound him for 1,000 years, and cast him into the bottomless pit, and shut him up, and set a seal on him, so that he would not deceive the nation no more until the 1,000 years were finished. But after this he must be released for a little while. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். As Satan would be bound for 1,000 years, Christ will reign for 1,000 years on the earth. சாத்தான் 1000 வருஷம் கட்டப்பட்டு இருப்பது போல இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் பூமியை அரசாளுவார். Only after the 1,000 years Satan will be released. 1000 வருஷத்திற்கு பின்புதான் சாத்தான் விடுவிக்கப்படுவான். He will be released only for a short while. கொஞ்சம் காலம் விடுதலையாக்கப்படுவான். The Bible did not say how short is the little while, but yet the Bible say in a short while. அந்த கொஞ்ச காலம் எவ்வளவு நாள் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் கொஞ்ச காலம் என்று வேதம் சொல்லுகிறது. Even though Satan is bound for 1,000 years, yet men living in the millennium time still have carnality in their hearts. சாத்தான் 1000 வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும் மனுஷர்கள் தங்கள் இருதயத்திலே கோணலானவர்களாகவே காணப்படுகிறார்கள். Number 10. 10வது, Sin will remain. பாவம் தொடர்ந்திருக்கும். It's an amazing thing that even Satan is out of the picture. சாத்தான் அந்த காட்சியிலே இல்லாவிட்டாலும் இது ஆச்சரியம் என்னவென்றால் The carnal nature of mankind causes rebellion in the time of millennium. மனுஷனுடைய கோணலான குறுகலான புத்தி ஆண்டவருக்கு விரோதமாய் எதிர்ப்பாயிருக்கும். Let's look very closely at Zechariah chapter 14 verse 17 to verse 19. சகரியா 14ஆம் அதிகாரம் 17 19 வரை நாம் கவனமாய் நாம் பார்ப்போம். The Bible says, and it shall be that whichever of families of the earth do not come up to Jerusalem to worship the King, the Lord of hosts, of them there will be no rain. If the families of Egypt will not come up and enter in, there shall be no rain, and they will receive the plagues which the Lord strikes the nation who do not come up to keep the feast of tabernacles. This shall be the punishment of Egypt and the punishment of all nations, and to do not come up to keep the feast of tabernacles. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுதுகொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினையே. It is very hard to understand this. இது புரிந்து கொள்ள மிக கடினமானது. Right in the midst when Christ began to reign literally. இவைகளின் மத்தியிலும் கிறிஸ்து அரசாட்சி செய்வார். Yet man's heart still rebel against the Lord. மனுஷனுடைய இருதயம் ஆண்டவருக்கு விரோதமாக இன்னும் செயல்படும். We need to live and walk in humility. நாம் தாழ்மையிலே நாம் வளர வேண்டும். It is a very fearful thing to live in the millennium time and yet live like rebellion, just as Zechariah began to speak. சகரியா சொன்னது போல 1000 வருஷ அரசாட்சியிலே எதிர்ப்பாய் நடக்கிற சம்பவங்கள் தோன்றும். But for those of you who have not received Jesus Christ as Lord and Savior, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், it is time that you humble your heart and receive Him. நீங்கள் உங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். Because when Christ reigned the 1,000 years, He will reign with an iron fist. இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்போது அவர் இருப்பு கோலால் அரசாட்சி செய்வார். After the end of the millennium reign, 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பின்பு, that is number 11, the end of the millennium reign, 11 1000 வருஷ அரசாட்சியினுடைய முடிவு வரும். Satan will be released. சாத்தான் விடுதலையாக்கப்படுவான். He is given one more opportunity to gather the followers, as many as he can. அவனை பின்தொடர்ந்து வருகிறவர்களை சேர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். And those who follow Satan சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் will be judged for all eternity. நித்தியமாக நியாயத்தீர்க்கப்படுவார்கள். The Lord allow this கர்த்தரே இதை அனுமதிப்பார். so that the wicked will be removed. அப்பொழுது துன்மார்க்கம் நீக்கப்படும். But yet in the 1,000 years reign, ஆனாலும்
ஆனாலும் 1000 வருஷ அரசாட்சியிலே man who refused to walk with Jesus, மனுஷன் இயேசுவோடு கூட நடக்க மறுப்பான். man has the opportunity to receive the Lord. கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு சந்தர்ப்பம் உண்டாகும். When God judged them, கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்க்கும்போது they would not say in their heart that God was injustice. கர்த்தர் அநீதி உள்ளவர் என்று அவர்கள் சொல்ல முடியாது. Because the Bible say in Revelation the 20th chapter verse 7 to verse 9. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7 9 வரை வேதம் சொல்லுகிறது. And now the 1000 years have expired. Satan will be released from his prison and will go out to deceive the nation which are the four corners of the earth, Gog and Magog, to gather them together to battle, whose number is as the sand of the sea. They went up on the breadth of the earth and surrounded the camp of saints and beloved city, which speaks about Jerusalem. And fire came down from God out of heaven and devour them. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோயும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. After this final rebellion with Satan and man who desired to walk with him, சாத்தானும் மனுஷனும் தேவனோடு கூட நடக்காமல் முறுமுறுத்த இந்த நேரத்தில் Satan will receive his final judgment and torment forever and ever. சாத்தான் நித்திய ஆக்கினையை நித்திய நியாயத்தீர்ப்பை அடைவான். We see in Revelation the 20th chapter verse 10. வெளிப்படுத்தல் 20:10 நாம் அதை பார்க்கிறோம். And the devil who deceived them was cast into the lake of fire and brimstone, where the beast and the false prophets are, and they will be tormented day and night forever and ever. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். After this event, இந்த சம்பவத்திற்கு பின்பு number 12, 12வது the great white throne judgment. வெள்ளை சிங்காசனத்தின் நியாயத்தீர்ப்பு வரும். At the great white throne judgment, everyone both dead and living will stand before the Lord Jesus Christ and receive their eternal judgment. இந்த பெரிய வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக எல்லா மனுஷரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று நியாயத்தை பெற்றுக் கொள்வார்கள். Revelation the 20th chapter verse 11 to verse 12. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11-12 அதை சொல்லுகிறது. And I saw the great white throne and him who sits on it, and whose face the earth and the heaven flee away, and there was found no place for them. And I saw the dead, the small, the great, standing before God. Books were open, another book was open, which is the book of life. And the dead were judged according to their works by the thing which were written in the books. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். As we began to read this scripture, it began to tell us that God do not need a book. நாம் இதை வாசிக்கிற போது கர்த்தருக்கு ஒரு புத்தகம் தேவையில்லை. God is all knowing, God knows everything. தேவன் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாம் தெரியும். But the book and the books of life is to tell us that God keeps a good account. ஆனால் இந்த ஜீவ புஸ்தகத்திலே தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible also say whose name are not written in the Lamb's book of life is cast into eternal fire. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத ஒவ்வொருவரும் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. In Revelation the 20th chapter verse 13 to verse 15. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13 15 வரை. The sea give up the dead who were in it, and death and Hades deliver up the dead who were in them, and they were judged each one according to his work. Then death and Hades were cast into the lake of fire. This is the second death, and everyone not found written in the book of life was cast into the lake of fire. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன.
இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Today you can avoid the lake of fire in your life. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அக்கினி கடலை நீங்கள் தவிர்க்கலாம். Today you can have your name written in the book of life. ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயரை நீங்கள் எழுத வைத்துக் கொள்ளலாம். When you open your heart, repent of a sin and receive Jesus Christ as Lord and Savior. உங்கள் இருதயத்தை திறந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் No man can save you. இந்த மனுஷன் உன்னை ரட்சிக்க முடியாது. Only Jesus Christ can save you. இயேசு மாத்திரமே ரட்சிக்க முடியும். May you open your heart to Jesus. உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். பிரம்மாண்டமாக நடத்தி அநேகரை பின்னணி பாடகர்களாக மாற்றிய ஏஞ்சல் ஸ்டார். இதை தொடர்ந்து மிக பிரம்மாண்டமாக ஏஞ்சல் ஸ்டார் சீசன் 2 குரல் தேர்வு. இதில் கலந்து கொள்ள உங்களின் வயது 16 முதல் 30க்குள் இருக்க வேண்டும். பதிவு கட்டணம் ரூபாய் 100 மட்டுமே. வரும் ஜூன் 16 அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை சென்னையில் நடைபெறும். இடம் ஸ்வர்ணா 111 ஜி பிளாக் சின்னமணி சிக்னல் அருகில் 2வது அவனி பிரிவு அண்ணா நகர் கிழக்கு சென்னை 102. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 96000338 மற்றும் 9952999329. இதை தொடர்ந்து ஜூன் 18 அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பெங்களூருவில் நடைபெறும் இடம் 583 10th Main 7th Cross HAL 2nd Street இந்திரா நகர் பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9448311152 மற்றும் 9986645511. வருங்கால கிறிஸ்துவ பின்னணி பாடகர்களே, இப்பிரம்மாண்ட மேடையில் உங்கள் இனிமையான குரல்களை பதிவு செய்ய விரைந்து வாருங்கள். கொஞ்ச நாளா பார்த்தா தண்ணீர்களை சம்பந்தப்பட்ட பேர் அழிவுகள் தான் உலகமெங்க நடக்குது. இந்த ரெண்டு பேரையும் நீங்க பார்க்கத்தான் ரோபாட் மாதிரி இரும்பு மாதிரி இருக்கிறாங்க. வானத்தில் தோன்றும் அடையாளங்கள். எருசலேம்னா சிட்டி ஆஃப் பீஸ். ஆமா, உங்கள் ஏஞ்சல் டிவியில்